ஹலோ விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டியினுடைய மூமெண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு, எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்கு, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட். இது பார்த்தா அப்படின்னா டுடேனுடைய மூமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பனே பார்த்தா அப்படின்னா ஒரு -70 பாயிண்ட் ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் பார்த்தா அப்படின்னா ஒரு மைனஸும் இல்லை ப்ளஸ்ஸும் இல்லை, நியூட்ரலாக க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது 22,302.50, அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா டுடே மார்க்கெட் க்ளோஸு. அதாவது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஒரு -70 பாயிண்ட் ஓப்பன் ஆனாலும் லோ எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு 22,185 வரைக்கும் லோ வந்திருக்கு. மேலே ஹை பார்த்தோம் அப்படின்னா 22,366 வரைக்கும் ஹை போயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 165-70 பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வேரியேஷன் ஆகிருக்கு, அப் அண்ட் டவுன் போயிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,200 ஒரு சப்போர்ட், 22,200 ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம். பட் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி 22,185 வரைக்கும் கீழே வந்துட்டு திரும்ப அங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே இங்கேருந்து திரும்ப மேலே வந்திருக்கு. மேலே பார்த்தா ஹை 22,366 வரைக்கும் மேலே போயிருக்கு. நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 22,380 ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயுமே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது பார்த்தோம் அப்படின்னா 22,380க்கு மேலே மட்டும்தான் பையிங், அந்த லெவல்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் கோ டு லாங்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆனதுனால இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து நம்ம அந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போயிருக்கு. மேலே நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போனாலும் திரும்ப அங்கேருந்து திரும்ப கீழே திரும்ப க்ளோசிங் ஒரு 300 க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ இந்த க்ளோசிங்கிலேருந்து அடுத்த நாளுக்கான சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன? இப்போ நம்ம சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே அப்படின்னா, அதாவது இன்றைக்கி டுடே லோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,185 லோ, 180 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்த இந்த சப்போர்ட்டை உடச்சிது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 22,080 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டு. மேலே அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி டுடே ஹை பார்த்தோம் அப்படின்னா 22,366 தான் ஹை. அதனால் டுடே ஹை அதாவது இன்றைக்கி அதாவது அடுத்த நாளுக்கான ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த 21,380 பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த லெவல்ஸை உடச்சிது அப்படின்னா 22,480 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இது அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், எந்த லெவல்ஸ்க்கு மேலே என்ன பண்ணலாம், எந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், பையிங் அண்ட் செல்லிங் லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா இது நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு அப் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்துட்டுருக்கு. இங்கேருந்து பார்த்தோம்னா மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி கீழே வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபினிஷிங் டச்சில் தான் இருக்குது. அதாவது இப்போ மார்க்கெட் திரும்ப இங்கே கீழே இங்கே அதாவது இந்த 22,180 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 22,180 ரேஞ்சுக்கு மேலேயே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் கோ டு லாங். இந்த லெவல்ஸை உடைச்சிது அப்படின்னா கோ டு ஷார்ட். அதேமாதிரி இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இங்கே பாரு இந்த க்ரீன் லைன் போட்டு இந்த லெவல்ஸுக்கு மேலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் லாங் தான். பட் இந்த லெவலை உடச்சி கீழே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே மார்க்கெட் வந்துருச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் 22,180 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாலும் மார்க்கெட் மேலே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகலாம், ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போகலாம். அப்படி இன்கேஸ் போக முடியல அப்படின்னா இந்த லெவல்ஸை உடைச்சிது அப்படின்னா திரும்ப ஃபர்தராக கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 22,080 வரைக்கும் வரும். மோஸ்ட்லி 22,180 இந்த ரேஞ்சுக்கு மேலேயே மார்க்கெட் இருக்கும்போது நம்ம பையிங்லேயே இருக்கலாம். இந்த லெவல்ஸை உடைச்சா மட்டும்தான் நம்ம கோ டு ஷார்ட்டுக்காக சான்சஸ் இருக்குது. 22,180க்கு கீழே ட்ரேடிங் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் போகணும். இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருக்க வரைக்கும் நம்ம லாங்லேயே இருக்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.